எல்லாருக்கும் வணக்கம். விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னா மானியத்துல பொருள் தரேன்றாங்க. எதுக்கு எங்களுக்கு மானியத்துல நீங்க பொருள் தரீங்க? இந்த மானியன்றீங்களே அது எங்க இருந்துங்க வருது? எங்க வீட்டு காசு திருப்பி எடுத்து எங்களுக்கே தரீங்க. அந்த மாதிரி தயவு செய்து எங்களுக்கு கொடுக்காதீங்க. அதுக்கா பதிலு நாங்க வாங்குற விதையில இருந்து நாங்க வாங்குற மருந்து வரைக்கும் விலையை கம்மி பண்ணி கொடுங்க. அது போதும் எங்களுக்கு. விவசாயம் பண்றதுக்கு எதுங்க ஜிஎஸ்டி போறீங்க? விவசாயம் பண்ற பொருள் எது வாங்கினாலும் ஜிஎஸ்டி போடுங்க. அப்பதான் இங்க விவசாயம் பண்ண நிறைய பேர் முன் வருவாங்க. விவசாயமா செழிப்பா வரும். அதை விட்டு டிராக்டர் மானியத்தில் தரேன்றீங்க, மருந்து மானியத்தில் தரேன்றீங்க. எதுக்கு அதுல எங்க மானியத்தில் தரீங்க? மானியத்தில் எதுவுமே தராதீங்க. அதுக்காக போய் எல்லாத்துக்கும் விலையை கம்மி பண்ணி கொடுங்க. நாங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்வோம். மானியத்தில் எவ்வளவு பேருங்க போய்க்கிறானுங்க? மானியத்தில் கொடுக்குற பொருள் எவ்வளவு விவசாயி போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் மானியத்தில் எவ்வளவு கொடுக்குறேன், நான் மானியத்தில் எவ்வளவு கொடுக்குறேன்றீங்க. இங்க நிறைய விவசாயி கிடைக்காம செத்துட்டு இருக்காங்க. நிறைய விவசாயி விட்டு வெளியே போயிட்டு இருக்கானுங்க. தயவு செய்து விவசாயம் பண்ற பொருளுக்கு எல்லாத்துக்கும் கம்மி பண்ணி கொடுங்க. பொருளோட விலைய ஜிஎஸ்டி கொடுங்க. அதுவே போதும். நாங்க விவசாயம் பண்ணி சந்தோஷமா வாழ்வதுக்கு. நீங்க மாநிலத்தில் நீங்க எதுவுமே கொடுக்காதீங்க. தயவு செய்து கேக்குறேன்.